முத்து உலகத்தில் அவர் கலைஞருடைய நண்பர் என்ற பெருமையை பெற்ற நிலவில் வாழக்கூடிய பூண்டி கிருஷ்ணசாமி அவருடைய இல்லத்துல நடக்கக்கூடிய இது திருமண விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதை குறிப்பாக இந்த மணவாள விஷய தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய சிறப்பான வாய்ப்பு பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து தெரிவிக்கப்படுகிறேன். கழகம் தொடங்கிய நாளிலிருந்து கொண்டாச்சேரி பகுதியில பேரூர் கழகத்துடைய செயலாளர் பொறுப்பை ஏற்று கழகம் நடத்திருக்கக்கூடிய போராட்டங்களில் அனைத்திலும் பங்கெடுத்தவர் நம்முடைய பூண்டியாளர்கள். அவருடைய வழியிலே இயக்கப்பணியாற்றி கழகத்துடைய இல்லங்களில் உள்ளங்களில் சிறப்பான இடத்தை பெற்றவர் நம்முடைய கழகத்தினர் பூண்டி கலைச்செல்வர்கள். அவருடைய அறிவின் தம்பியாக இன்றைக்கு திருவாரூர் மாவட்டங்களுடைய பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று சிறப்பான வகையில நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது, பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் பெருமையோடு எடுத்துச் சொன்னார். தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமான கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறுக்கிறது. ஏதோ இன்றைக்கு நடைபெற்று முடித்திருக்கக்கூடிய தேர்தலில் ஏதோ நாம் தோற்றுவிட்டது மாதிரி, அதுவும் படுதோடு அடைந்து விட்டது மாதிரி, இத்தோடு திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கதையை இறங்கப்பா பாடுவதற்கு கூட முகத்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்கு. 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றிருக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்விகளின் நேரத்தில்தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பெனிக்ஸ் பறவை போல இங்கிலிருந்து இழக்கக்கூடிய நீ கூட பேசியவர்களெல்லாம் சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்கிறேன். நாங்க மட்டும் இல்ல, மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்ல, எதிரில் இருக்கக்கூடிய சோகமாக நான் சொல்ல போவது அவசியம் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சி வருகிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி கொடுக்கிறப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்து அழைக்க முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு எழுந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்றத சொன்னேன். 3 ஆட்சி இருக்கக்கூடியவருக்கு வாழ்த்துக்கள்.
ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சார். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணிக்கூடாது பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடத்த வைக்கணும். திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து சொன்னேன். அதுதான் இன்றைக்கு தெரியக்கூடிய. ஆக இந்த தேர்தல் தோல்வியை பார்த்து நான் சிதறிடல, மனசு உடைக்கிடல. 234 தொகுதிகளில் இன்றைக்கு என்ன நிலை, எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம், எப்படி வெற்றி இருக்கிறோம், என்ன காரணம் பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கோம். 86 பேரில் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 234 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு பெறப்பட்டு ஆய்வு நடத்த இருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எப்படி விட்டு போயிருக்கு, ஏன் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கணும், ஏன் இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்க, இந்த தொகுதி வெற்றி பெறல என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மட்டும் இல்ல, உடன்பாடு வா என்ற தலைப்புல ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக அந்த வெப்சைட்ல கழக வெற்றி சாதனை பொதுமக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடலாம் என்று அந்த வெப்சைட்டை சொல்லி வைக்கணும். ஆகவே இந்த தேர்தல் தெரியும் சொல்லணும்னா, நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியை நாம் அப்படியே தொடங்கிட்டோம். பாரம் ஒரு நிமிஷம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணையும் வா என்ற தலைப்பிட கழக உறுப்பினர் சேர்க்கை நடப்பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடிச்சோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடு நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடு நடத்தணும், மாணவர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிச்சோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர் அமைச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கார முடியல? நான் எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பாகமாக நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல பேர் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்ற வாய்ப்பு, வெற்றி பெற்ற ஆட்சி பெற்றிருக்காங்க. அது தவறு இல்லை. ஆனா அதை என்ன நம்பர் இருக்கு? சோசியல் மீடியா. சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சோகமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவர் தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய விதத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நிறுத்தி ஒரு திட்டமிட்டு நடந்திருக்கு. ஆனா அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனா இனிமேல் நாம் உஷாராக வந்து அதையும் முன்னெடுக்கக்கூடிய வகையில அந்த பணியை நாம் நிறைவேற்றியிருக்கிற திட்டங்கள் தான் தீட்டியிருக்கிறோம். எனவே இதை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. நாம் நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று வீட்டோடு கையாற்றுகிறோம். இனிப்பிற்குரிய பதவியெல்லாம் 5 ஆண்டுகள் நிறைவேற்றிய திட்ட பணிகளுக்கு தொடர்ந்து இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். இன்னும் 5 ஆண்டுகளும் நமக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். அது தலைவருக்கு போயிருக்கிறது. அதை எப்படியாவது நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் மக்களிடத்தில் போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை உண்மையோடு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வகையில உடைய கடமையை ஆற்றுவோம் என்று எடுத்து சொல்லி
இன்றைக்கு மனப்பூர்வம் இருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. புரட்சி கலைஞர் மாவேந்தர் காளிதாசன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு கொன்றதாய் நீங்கள் வாழுங்கள் 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 என்று சொல்லி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கேட்டு நன்றி.